எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் கூட இன்னும் வரல, அதுக்குள்ள சிக்ஸர் அடித்த அண்ணாமலை, அரண்ட ஸ்டாலின், மிரண்ட இபிஎஸ். நாடு முழுவதும் இன்னும் எம்பி தேர்தலே நடந்து முடிக்காத நிலையில தமிழக பாஜக அடுத்த அதிரடியை கையில எடுத்திருக்கு. இதுதான் தமிழக அரசியல் கட்சிகளை வியப்புல ஆழ்த்தி இருக்கு. கடந்த வாரம் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுச்சு. அப்போ தமிழக பாஜக தலைவர் சில முக்கிய அறிவுரைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுத்தாரு. குறிப்பா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 500 நாட்கள் தான் இருக்கு. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இப்போதிருந்தே நம்ம திட்டமிடணும், தயாரா இருக்கணும். அதுக்கு முன்னதா வட மாநிலங்களுக்கு போய் பாஜகவிற்கான வாக்கு சேகரிப்பு பணியில உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது அவசியம். வட மாநிலங்கள்ல தேர்தல் பணிகள், வெற்றிக்கான வியூகம், களத்துல பணியாற்றுவது உள்ளிட்டவைகளை அங்குள்ள பாஜகவினர் எப்படி செய்யறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டா சட்டமன்ற தேர்தலுக்கு அது உங்களுக்கு பலனளிக்கும். நாடாளுமன்ற தேர்தல்ல எனக்கு கிடைச்ச தகவல் படி பூத் கமிட்டி நம்ம கிட்ட பலகீனமா இருக்கு. அதனால பூத் கமிட்டியை வலிமைப்படுத்த நீங்கள் முயற்சிக்கணும்னு அட்வைஸ் செஞ்சிருக்காரு அண்ணாமலை. அதே போல பாஜக பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோரிடமும் மீண்டும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தவும் அண்ணாமலை திட்டமிட்டுக்கிட்டு வர்றாராம். லோக்சபா தேர்தலோட முடிவுகளே இன்னும் வெளியில வராத நிலையில அதற்குள்ள அண்ணாமலையோட வேகம் பலரையும் வியப்புக்கு உள்ளாக்கி வருது. இந்த நிலையில தமிழக பாஜக குறித்த இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது நடந்து முடிஞ்ச எம்பி தேர்தல்ல இளைஞர்கள் பலருக்கு வாய்ப்பு தரல, அதே போல புதியவர்களுக்கும் வாய்ப்பு தரல. முக்கிய பதவியில இருப்பவங்களுக்கும், சீனியர்களுக்கும், பிரபலங்களுக்குமே இந்த முறையும் தேர்தல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவ்வளவு ஏன், மாநில தலைவர் அண்ணாமலையே தான் வேட்பாளராக்கப்படுவோம்னு எதிர்பார்க்கல, போட்டியிடவும் விருப்பமில்லைன்னு சொன்னாராம். அப்படி இருந்தும் கோவையில களமிறக்கப்பட்டாரு. சீனியர்களும் பிரபலங்களும் களமிறங்க காரணம், இந்த முறை தேர்தல்ல அதிமுகவுக்கு பதிலடிய தர வேண்டிய நெருக்கடி பாஜகவுக்கு ஏற்பட்டுச்சு. மேலும் பாஜகவோட வாக்கு வங்கியையும் உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதை விட முக்கியமா திமுகவுக்கு குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல டஃப் தரணும்ன்ற அவசியமும் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் முக்கிய பிரமுகர்களை நிறுத்துவதன் மூலம் ஒரு சில இடங்களையாவது கைப்பற்ற முடியும்னு தமிழக பாஜக கணக்கு போட்டுச்சு. இந்த காரணத்தை அடிப்படையா வச்சு தொகுதிகளில் தாராளத்தையும் காட்டுச்சு. ஆனா திட்டமிட்டபடி பாஜகவோட கணக்குகள் தவிடு பொடியாகிடுச்சான். அடிமட்ட நிர்வாகிகளுக்கே முறையா பணம் போய் சேரலையா, சில இடங்கள்ல உள்குத்தும் வெடிச்சு கிளம்பி இருக்கான். அதனாலதான் இது போன்ற சிக்கல்கள் வரப்போகும் சட்டசபை தேர்தலில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போவே தமிழக பாஜக அலர்ட் ஆகி இருக்கான். முக்கியமா சட்டசபை தேர்தலில் அதிக சீட்டுகளில் போட்டியிட முடியுன்றதுனால ஏராளமான இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு தரப்போதான் தமிழக பாஜக. இது குறித்து மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி இருக்காரு. அப்போ தேர்தல் தொடங்குறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பேயே வேட்பாளரை அடையாளம் கண்டு தெரிவிப்பாங்க. அவங்க தங்களுக்கான தொகுதியில தீவிர பணியாற்றணும். முக்கியமா 10 வருட அனுபவம் உள்ள தொகுதியில களப்பணியில தீவிரமா பணியாற்றி செல்வாக்கு பெற்றவங்களுக்கே அதிக வாய்ப்பு தரப்படும். சட்டசபையில சீட் கிடைக்கலைனாலும் அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால வெற்றி பெறுவதை இலக்கா வச்சு செயல்படணும்னு சொன்னாராம் அண்ணாமலை. இந்த எம்பி தேர்தலுக்காகவே கடந்த 2 வருடங்களுக்கு முன்பேயே இதற்கான ஆயத்த பணியில் இறங்கி இருந்தாரு அண்ணாமலை. தமிழ்நாட்டிலேயே மற்ற கட்சிகளை விட எம்பி தேர்தலுக்கு முந்திக்கிட்டு ஆர்வம் காட்டியவர் அண்ணாமலை தான். அந்த வகையில மதுரையில பாஜகவோட முதல் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி திராவிட கட்சிகளுக்கே டஃப் கொடுத்திருந்தாரு. அந்த வரிசையில இப்போ லோக்சபா தேர்தல் முடிஞ்ச சூட்டோடு சட்டசபை தேர்தலை சந்திப்பது குறித்து பேச்ச அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கிறது பலரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. அத்தோட பாஜகவோட நம்பிக்கை நட்சத்திரமா கருதப்படும் இளைஞர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு. எதிர்கட்சிகளோட கவனத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அண்ணாமலை.